அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு உச்சம் பெறுவதால் அக்டோபர் 18 முதல் முழுமையாகவும், அதற்கு முன் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்தே நிறைந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் அமர்வதால் உறுதியாகவே உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் பொதுவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள். பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர், முழு சுபகிரகமாக இருப்பவர். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் தருணம் என்பது இதற்கு பிறகு உறுதியாகவே குருவின் உச்சத்தால் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைய போகின்றன. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் நாள் என்பது உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி மிக விரைவாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி அடுத்த 1.5 ஆண்டு காலத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க என்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்வையில் தோஷத்தையோ தடையையோ பிரச்சனையோ ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். அதே வேளையில் மற்ற கிரகநிலைகள் சனி, ராகு என எந்த கிரகமாக இருந்தாலும் மனித வாழ்வில் தடை, தாமதம், தோஷம் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தினாலும் குரு பகவான் இந்த வேளையில் அவை அனைத்தையும் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது குருவின் உச்சத்தின் காரணமாக நீ தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும். அனைத்து காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேலையை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான காரியங்கள் கைகூடும். ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து அக்ரகதியில் பின்னோக்கி நகர்வதோ அல்லது குரு பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதோ சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படலாம். ஆனால் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே அதிசார இயக்கமோ அக்ர இயக்கமோ பெரிய அளவில் குரு பகவானை பாதிக்காது என்பதால் இந்த வேளையில் உச்சபலம் பெறும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்பாத ஒன்று நடக்க போகிறது. அவை உறுதியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பொதுவாக குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் சற்று சாதகமற்ற சூழல் உருவாகினாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். எனவே குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மம் மற்றும் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குரு பகவானிடமிருந்து எந்த விதமான சிரமமோ தடையோ தோஷமோ ஏற்படாது. எனவே இந்த குரு பகவான் உச்சம் பெறும் தருணத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எதிர்பாராத
எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக கைகூடுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குருவின் உச்சம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் குருவின் பார்வையால் விலகுவதோடு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு உச்சத்தின் காரணமாக நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு குரு உச்சத்தின் காரணமாக இனி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அவை நன்மை நிறைந்தவையாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை குரு பகவான் உச்சம் பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக கணித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் தடை தாமதமின்றி, சிக்கல், சிரமமின்றி எளிதில் கைகூடும். மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் தகர்த்தெறிகிறாருங்க. குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி. குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் நிறைவாகவே கிடைக்கப் போகிறது. தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி கிட்டும். வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை அபரிவிதமாக ஜென்மராசிக்கு லாபஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் பல மடங்கு லாபம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகம், தொழில் ரீதியாக பெரிய அளவில் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகள் எதையும் அதிக கவனத்துடன் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளும் ஒரு யோகம் நிறைந்த காலகட்டமாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு சப்தமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதால் நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் குதூகலம் நிறைந்த பல சுப நிகழ்வுகள் கைகூடும். விவசாயத்தில் அபரிவிதமான லாபமும் வளர்ச்சியும் உண்டு. சாபுத்திகள் வலுவாக இருப்பின் தங்களுடைய பெயரில் நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தாமதமின்றி விரைவாக கிடைக்கும். அரசியலில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வீண் பலிகளை தவிர்த்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தருணமாக அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிகவும் சிறப்பானதாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியாக கிடைக்கும்.